ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக இந்த எலுமிச்சம்பழம் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டு ஈரம் இல்லாமல் ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக 8 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த எலுமிச்சம்பழத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா குலுக்கி விட்டு 3 நாள் வெயிலில் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழம் நல்லா ஊறி வந்துடும் உப்புல. ஊறுகாய் தாளிப்புக்கு தேவையான மசாலா பவுடர் ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சு 2 ஸ்பூன் வெந்தயம், 1.5 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், இது கூட 1 ஸ்பூன் கடுகு, இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை சிம்லே வச்சு நல்லா வாசம் வர்ற வரை கருகிடாமல் இது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இது மாதிரி பொன்னிறமாக வறுத்தெடுத்து இது கூட காஞ்ச மிளகாய் 10 வறுத்து அதையும் இதில் சேர்த்து நைஸாக இது மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஊறுகாய் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்து கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம கட் பண்ணி ஊற வச்சுருக்க எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துட்டு கலருக்காக காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பவுடர் எல்லாத்தையும் இது மாதிரி மேலே தூவி விட்டுறலாம். எண்ணெயில் சேர்த்தா நமக்கு கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும், டேஸ்ட் வராது. அதனால இது மாதிரி தான் எலுமிச்சம்பழம் மேலே தூவி விடணும். அடுப்பை சிம்லே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு ஸ்பூன் போல் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். பெருங்காய பவுடர் இது மாதிரி கடைசியாகவும் சேர்க்கலாம், நம்ம எண்ணெயிலையும் சேர்த்துக்கலாம். பெருங்காய பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் சென்று அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டான எலுமிச்சம்பழம் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வெயிலில் ஒரு 3 நாள் வச்சு எடுத்துடலாம். நமக்கு 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.